ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ எம்சிஎக்ஸ் நேற்று என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் செல்லிங் கிடையாது, பையிங் கிடையாது, ஒரு வாலட்டிலிட்டி தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா investing.comல போனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் இல்லை கிரீன் கலர் கொடுத்துருவாங்க. ஸோ நேற்று ஒரு சப்ளை டேட்டா தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியில் கிடைச்சிருக்கு. ஸோ சப்ளை டேட்டா கிடைச்சி கூட இறங்கலை, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எங்கள் இடத்துல சப்ளை கிடைச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட 5422 இந்த ரேஞ்சில் தான் கிடைச்சது. ஸோ கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி. ஸோ இன்னைக்கு இறங்குமா? எப்பவுமே க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸோ அது ரிலீஸ் பண்ணுற நாள் அன்னைக்கு வாலட்டிலிட்டி இருக்கும். பட் அடுத்த ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா அஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும் எப்போவுமே. ஒன்று அன்னைக்கே நல்ல ஒரு பெரிய சப்ளை கிடைச்சது அப்படின்னா நமக்கு அதே நாள்லயே நமக்கு இறங்கிடும். இல்லை அப்படின்னா அதோட எஃபெக்ட் ஒரு 2 நாள் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம யூஎஸ் ஆயில் ஓப்பனிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு யூஎஸ் ஆயில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -$1.25. அப்போனா என்ன அர்த்தம்? அதோட எஃபெக்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் யூஎஸ் ஆயில் ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ நேற்று ஈவினிங் அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? 5442க்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ தாராளமாக நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா ஸோ 5255 வரைக்குமே நம்ம எய்ம் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு 100 பாயிண்ட்ஸ் ஆகுது. பட் நம்ம ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் எப்பவுமே இன்னைக்கு ஓப்பனிங் கேப் டவுன் தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ மேபி கொஞ்சம் மேலே இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனால் கூட இந்த 5383ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் கூட 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஃபாலிங் பாசிபிள். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகே, சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 5255. ஸோ இந்த இடம் பை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம தாராளமாக இந்த இடம் பை பண்ணலாம். ஸோ நமக்கு கேப் டவுன் விழுவதான் போகுது. கேப் டவுன் விழுந்தா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ நேற்று லோக்கு கீழே லோ பார்த்தீங்கன்னா 298.3. ஸோ நேற்று லோக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு பிரேக் அவுட். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று அந்த சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 3206 வரைக்கும் அகைன் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் கோல்டுல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் கோல்டு இருக்கு. சில்வர் சேம் தான். சில்வரும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் எக்ஸாக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் டச் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் 861.75 இருந்து 820 ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் 861.75னா ஸோ லோவா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூவா ஸ்விங் ட்ரேடிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, காப்பர் நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ற ஜோன்ல தான் இப்போதைக்கு ஸ்டாண்டபிளா இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன் ஒரு ஒன் சைடு செல்லிங் பாசிபிள். சப்போஸ் அப்படி கேப் டவுன் நடக்கலன்னா கூட இந்த 5383 வந்தா நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம்.
ஸோ வர மண்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 days லைவ் மாஸ்டர் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற மெசேஜுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.